ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். சண்டே மார்னிங் விலாக் தான். அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் போல் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு என்னோடய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமைனாலே நமக்கு வேலைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து வேலை கம்மியாக இருக்குது, ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் நம்ம செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு வேலைகள்லாம் தான் தொடங்க ஆரம்பிச்சிருவோம். எப்போதும் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூல் வந்து லீவு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் வந்து நான் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவேன். பொதுவாக நான் வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைகள் தான். அவங்களுக்காக தான் நான் வந்து அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்திக்கிறேன். ஏன்னா பாப்பா தம்பியை பார்க்கறதுக்கு வந்து ஆள் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்குமே அவங்களுக்கு வந்து பண்ணணும். இப்போ பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து செஞ்சுருவாங்க. சின்ன குழந்தைங்கங்கிற பொழுது நம்ம தான் ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைகள் தான். நான் நிறைய வீடியோக்குள்ளே கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ காலையில் நான் வந்து ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பித்தேன்னா காலையில் வீட்டில் வந்து வாசல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட 9 மணி ஆயிரும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பியை வந்து ஸ்கூலுக்கு கிளப்புறதா இருக்கட்டும், அவங்களுக்கு சமையல் டிஃபன் செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கடகடன்னு ஸ்பீடாக போகும். அப்புறம் வந்து மதியம் சமைக்க டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போதுமே அதிகாலை நேரத்தில் வந்து என்னுடைய ரொட்டீன் விளாக் வந்துன்னு பார்த்திங்கன்னா காலை நேரம்னு பார்த்திங்கன்னா 4 மணி தான். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற பொழுது 3:30 அந்த மாதிரி டயத்தில் வந்து எப்போதுமே எழுந்திரிச்சிருவேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா ஏர்லி மார்னிங் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய குழந்தைகளுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்திக்க பழகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை வந்து எனக்கு கொடுக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கும் போது. எல்லா விழாக்களுமே நான் சொல்கிறது தான். அதனால் அந்த சிஸ்டருக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து இதை சொல்லிக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸாக வந்து சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பிற்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரில. ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். ஏன்னா உங்களுடைய டைமை வந்து ஒதுக்கி எனக்காக வந்து நேரம் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கமெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நான் வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். அது இன்ன வரைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து உங்களை வந்து மதிப்பேன். உங்களுடைய டைமை வந்து ஒதுக்கி எனக்காக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சத்யாங்கிற ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே அந்த சிஸ்டர் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர், உங்களுடைய அன்பிற்கு. அந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து 2 3 சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் வந்து பண்ணியிருந்தீங்க. மதிசெல்வம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் வந்து நீங்கள் மானிட்டேஷன் ஆனதுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சேனல் வந்து பிப்ரவரி 2 வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் வந்து கொடுத்தாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மேக்ஸிமம் வந்து வரைக்கும் 5 மாதம் வந்து 5.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள்லேயே வந்து எனக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கொடுத்தது. நான் வந்து எந்த அளவுக்கு என்னுடைய வேலையை வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நான் இன்ன வரைக்கும் லீவ் போட்டது கிடையாது. யூடியூப்பில் வந்து வீடியோ போடாமல் இருந்தது கிடையாது. டெய்லிக்கும் ஏதாவது ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணிடுவேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மதித்து தான் அந்த வேலையை வந்து நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அப்படிங்கிற பொழுது புதுசாக சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டு பாருங்கள். நல்ல ரெஸ்பான்சிபிள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து நான் இதுக்கு வந்து சொல்லிக்கிறேன். சுதா ராஜேஷ்ங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. நான் வந்து எப்போதுமே பெரிய அளவில் வந்து பூஜைகள் வந்து செஞ்சது கிடையாது. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் நான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததோட தீபம் வச்சுட்டு இந்த நாள் வந்து நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய வேலைகள் எப்போதுமே வந்து தொடங்குவேன். பெரிய அளவில் வந்து பூஜைகள் வந்து நான் வந்து செஞ்சதே கிடையாது. விசேஷ நாட்கள் வரும்போது நம்ம அதுக்கு தனிப்பட்ட முறையில் செய்வோம். ஆனால் மற்ற நாட்கள் வந்து என்னுடைய ரொட்டீன் லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா
காலையில் எழுந்திரிச்சோட வந்து பார்த்திங்கன்னா தீபம் வச்சுட்டு தான் என்னோடய வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் வந்து 2 பத்தி வந்து எப்போதுமே வீட்டுக்கு வந்து வச்சுறது. பொருத்தி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நறுமணம் வந்து அந்த தீப ஒளியோடு சேர்ந்து அப்படியே நறுமணம் வந்து அந்த வாசமானது பார்த்திங்கன்னா ரொம்ப வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். யார் யாரெல்லாம் டெய்லி இந்த மாதிரி வந்து ரொட்டீன் விழாக்கள் வந்து உங்களுடைய லைஃப்லேயுமே தீபம் வச்சுட்டு இந்த மாதிரி பற்றி வச்சு வீடை வந்து மங்களகரமாக வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் எழுந்திரிச்சிட்டு வாசலில் அழகாக கோலம்லாம் போட்டு விட்டுட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடிக்கு வந்து ஒரு 10 நிமிஷமாவது வந்து பார்த்துறேன் அந்த செடிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி வந்து ஒரு விலாகில் கூட கொடுத்துருப்பேன், செடிகளும் நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நான் அந்த வேலைகள்லாம் பார்க்கும் பொழுது பாப்பா தம்பி வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க முழிக்கிறதுக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும். அவங்க முழிச்சிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து பாப்பா வந்து ஓரளவுக்கு வந்து விவரம் தெரிஞ்சிருச்சு. அதிகமாக வந்து என்னை வந்து தேட மாட்டாங்க. ஆனால் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2.25 வயசு போல் தான் ஆகுது. கொஞ்சம் நேரம் இருந்தாலும் வந்து அம்மா அம்மா அம்மான்னு தேடிகிட்டே வந்துடுவாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே வந்து மார்னிங் எழுந்துச்சி சீக்கிரமாக கடகடன்னு வந்து வேலைகள் எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு சிஸ்டர் கூட கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கிற பொழுது வீட்டில் வந்து பெரியவங்க வந்து மாமனார் மாமியார் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து முடியாதவங்க, அவங்கள வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது பார்த்துக்க சொல்லி இல்லையா. அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம தான் வந்து அழகாக வந்து கொண்டுட்டு போகணும். யாரையும் கஷ்டப்படுத்த நம்ம விரும்பக்கூடாது இல்லையா. அப்படிங்கிறதுனால நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு என்னோடய குட்டீஸ் வந்து 2 பேரும் முழிக்கிறதுக்குள்ளே என்னால் எவ்வளோக்கு வந்து வேலை முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாகில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, என்னென்னு பார்த்திங்கன்னா, அக்கா நான்வெஜ் வந்து சமைக்கும் பொழுது நம்ம வந்து வீட்டில் தீபம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. என்னுடைய கருத்தை தான் நான் வந்து இந்த பதிவில் வந்து சொல்கிறேன். யாருடைய இது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய என்ன சொல்கிறதுனா மற்றவங்க இப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே நினைக்காதீங்க. என்னுடைய கருத்தை மட்டும்தான் நான் இதுலேருந்து சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு விஷயத்தில் வந்து நம்ம உணவுகளில் இதை தான் நீங்கள் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே வந்து சொல்ல முடியாது. உணவுங்கிறது பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து அவங்க வந்து மனதார வந்து எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து டெய்லிக்குமே தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிற பொழுது நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, காலையில் இன்றைக்கி நான்வெஜ் எடுக்க போகிறோம் அப்படின்னா காலையிலே வந்து தீபம் வச்சுட்டு பூஜை வேலைகள்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பூஜை அறையில் வந்து லாக் பண்ணிடுவேன். நான்வெஜ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் தான் நம்ம சமைப்போம். அப்படிங்கிற பொழுது நான் வந்து ஈவினிங் வந்து எப்போதுமே வந்து தீபம் வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா நான்வெஜ் எடுக்கிற அன்னைக்கு காலையில் வந்து தீபம்லாம் வச்சு விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பூஜை அறையெல்லாம் வந்து லாக் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தீபம் வந்து வைக்கலாமா வேணாமானுங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து எடுத்தோம்னா அதிகமாக வந்து சாயந்தர நேரத்தில் வந்து தீபம் வந்து வைக்க மாட்டேன். காலையிலேயும் வந்து தீபம் வைப்பேன், சாயந்தரமும் நான் வந்து எப்போதுமே தீபம் வைப்பேன். அப்படிங்கிற பொழுது நான்வெஜ் எடுக்கிறோம்னா காலையில் மட்டும்தான் வந்து எனக்கு நான்வெஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காலையில் தீபம் வச்சுட்டு அப்புறம் வந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நான்வெஜ் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தீபம் வைக்கிறோம்னா அந்த கடவுளுக்குமே நம்ம வந்து ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு மரியாதை வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து இருக்கும். அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை குளிக்கிற நாட்களில் வந்து தீபம் வந்து வைக்க மாட்டோம். அதே மாதிரி தான் அந்த கவுச்சி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகிறது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து தீபம் வைக்கும்பொழுது நமக்கு ஒரு மன சங்கடம் இருக்கும் இல்லையா. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதிகபட்சமாக நம்ம வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பொழுது அவங்க வந்து தீபம் வைக்கிறாங்கன்னா அதை நான் சொல்கிற மாதிரி அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான். ஆனால் வந்து மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து நான்வெஜ் மதியம் அதை சாப்பிட்டுட்டு நம்ம தீபம் வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருடல் இருக்கும். அப்படி நெருடலோடு நம்ம எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம செய்ய வேண்டாம். கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நீ இதுதான் இதுதான் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம வந்து நம்மளை வந்து சொன்னது கிடையாது. நம்மளுடைய மனித வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் மனிதர்களாக நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கிடைக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா
முன்னாடி உள்ள காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. முன்னாடி உள்ள காலம்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்போலாம் வந்து பூஜை அறைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு தனி ஒரு அறையெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ தான் எவ்வளவோ இந்த கபோர்டு நல்லா டிசைனான மாடர்னான வுட் ஒர்க்கு கொடுத்த எவ்வளோ பூஜை ரூம்கள் என்னென்னமோலாம் வந்திருக்குது. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிராமப்புறத்தில் இருந்தாலுமே சரி, பெரிய அளவில் இருந்தாலுமே சரி, சின்னதாக வந்து வந்து ரூம் வந்து அது கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி தான் வந்து பூஜை அறைகள் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ எங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குடிசை வீடுலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக இங்கே ரூம்லாம் இருக்காது. ஒரு சின்னதாக ஹால் இருக்கும், அடுப்பாங்கரை இருக்கும், அவ்வளோதான். அப்படிங்கிற பொழுது ஒரு அதுக்கு சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்குனே பார்த்திங்கன்னா ஒரு செவத்து கார்னரில் அழகாக வந்து பார்த்திங்கன்னா மயில் தொகையெல்லாம் அழகாக வச்சு ஒரு 4-5 படம் ஃபோட்டோ வச்சு நல்ல விளக்கு வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு வச்சு வந்து ஏற்றுவாங்க. எந்த ஒரு நெருடலுமே வந்து அப்போல்லாம் வந்து இருக்காது. மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த பூஜை அறைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு பூஜைன்னு சொல்லிட்டு வந்து பண்ண மாட்டாங்க. மனசுக்குமே அவங்களோட லைஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்லேருந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே அவங்க வந்து நான்வெஜ் சமைக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிறபோது இப்போ உள்ள காலத்தில் வந்து பூஜை விஷயங்கள் இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் வந்து அதிகமாக வளர வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து இது செஞ்சால் சரியாக இருக்குமா, அது செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை போட்டு ரொம்ப வந்து குழப்பிக்க வேணாம். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ண அலைகள் வந்து இருக்கும். அப்படிங்கிற பொழுது இந்த விஷயத்த நீங்கள் இப்படி தான் செய்யணும், அந்த விஷயத்த நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே போய் கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? அதனால வந்து லைஃப்பில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். என்னுடைய கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான்வெஜ் சமைக்கும்போது நான் வந்து தீபம் வந்து அதிகமாக வந்து வைக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு நெருடலாக இருக்கும். நம்ம வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வைக்கிறோமே அப்படிங்கிற வந்து ஒரு நெருடல் வந்து இருக்கும். அதே மாதிரிக்க நம்ம அசைவம் வந்து சமைக்கிறோம்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்க தான் செய்யும். அடுத்த நாள் வரைக்குமே நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க தான் செய்யும். அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதன் பிறகு வந்து பூஜை அறையில் நம்ம வந்து தீபம் வைக்கிறது மனசுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். இது வந்து லைஃப்பில் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து கடைபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களை விட பெண்கள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அசைவம் வந்து சாப்பிட்டு பழகியிருப்போம். ஆனால் வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயசில் வந்து கடவுள் மேலே அதிகப்படியான ஒரு பக்தி வந்து ஒரு நம்பிக்கை வரும், ஒரு ஆசை வரும். அப்படிங்கிற பொழுது அவங்க வந்து அசைவம் வந்து சாப்பிட்றத தடுத்துட்டு சைவத்தை வந்து அதிகமாக வந்து விரும்புவாங்க. அப்படிங்கிற பொழுது அந்த உடலானது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த அசைவம் வந்து சாப்பிட்ருப்போம். அதற்கான வந்து எனர்ஜி அதை தான் வந்து இந்த உடம்பு வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி வந்து நம்மளுடைய அந்த பாடி கண்டிஷன் வந்து இருக்கும். அப்படிங்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சைவம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான் நம்மளுடைய லைஃப்பில். சைவம் வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிறதும் நல்லது. ஏன்னா வந்து எல்லா சத்துக்களுமே வந்து சைவத்தில் வந்து இருக்குமானுங்கிறது ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டு பழகி இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு அதை வந்து அவாய்ட் பண்ணும்போது அது வந்து உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி தான் எங்கள் அம்மா வந்து தான் நான் வந்து சொல்கிறேன், மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணலை. ஏன்னா அம்மா வந்து என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாமி கடவுள் மேலே வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஒரு கோயிலை கூட விட மாட்டாங்க, எல்லா கோவிலுக்குமே வந்து போயிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரிக்கு இப்போ வந்து அவங்க அசைவம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் சின்ன வயசில் வந்து நிறையா வந்து அசைவம்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. கொஞ்சம் நாளாக வந்து பார்த்திங்கன்னா கையை வலிக்குதுமா, காலை வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் வந்து அதிகப்படியான சாப்பாடு வந்து எடுத்துக்க மாட்டுறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அதெல்லாம் இங்கே வந்து சாப்பிட வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடுவேன். சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்து நம்ம மனதார இருந்தால் போதும். அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு கெடுதல் நினைக்காத ஒரு எண்ணங்கள் இருந்தால் போதும். அதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு வந்து நம்புவேன்.
மற்றபடி நம்ம வந்து சாப்பாடு வந்து அசைவம் சாப்பிட்டாலும் சைவம் சாப்பிட்டாலும் அந்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஒரு கண்ணப்பருடைய கதையை கூட நம்ம வந்து கேட்டிருப்போம் இல்லையா? சிவனடியார் பக்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் மேலே ரொம்ப வந்து பக்தியாக இருந்து அந்த மாதிரி வந்து டெய்லிக்குமே அசைவம் வந்து அவருக்கு வந்து வச்சு வழிபடுவாங்க. அப்போ வந்து ஒரு பூசாரி வந்து கேட்பார் வந்து அவர் வந்து எப்போதுமே வந்து பூஜைகள்லாம் பண்ணுறவர், யார் இந்த மாதிரியான சேவைகளை வந்து டெய்லிக்குமே செய்கிறது, அசைவத்தை வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது, அப்போ வந்து சிவபெருமானே வந்து உடனடி தோண்டி வந்து சொல்லியிருப்பாங்க, என்னோட ரொம்ப தீவிர பக்தர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோதிக்கிறதுக்காக ஒரு கண்ணுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கத்துலேருந்து ரத்தம் அடியும். அது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கண்ணே எடுத்து வந்து பொருத்தி வந்து வைப்பார். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தியானது மனதளவில் வந்து இருந்தால் போதும், அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கெடுதல் நினைக்காத ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்தாலே அது ஒரு சந்தோஷமான வந்து வாழ்க்கையாக தான் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி அதிகாலையிலேருந்து என்னுடைய வேலைகளையுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லா வேலையுமே முடிச்சு விட்டுட்டு மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி நான்வெஜ் ஏதாவது எடுத்துருந்தாங்க, அதையும் வந்து சமையல் வந்து செஞ்சுட்டேன். இன்றைக்கி விறகடுப்பில் தான் செஞ்சேன். சமையல் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.